நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க அவ்வளவு தூரம் தனியா எதுக்காகமா வந்தீங்க? நீங்க போன் பண்ணிருந்தீங்கன்னா நான் ஆள் அனுப்பி வச்சிருப்பேன்ல. நான் தனியா வந்தேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? என் கூட வந்திருக்காங்க. அருண் மேல நீ பாசம் வச்சிருக்கேனா அவனுக்காக நீ ஒரு வேலை பண்ணியாக்கணும். அவனோட வாழ்க்கையை விட்டு நீ நிரந்தரமா போயாக்கணும். நான் சுத்தி வளைக்காம விஷயத்தை நேரடியா சொல்லிடுறேன். நீ நிம்மதியா உன் வாழ்க்கை வாழணும்னா அருணை விட்டு நீ விலைக்கு போயிடணும். அம்மாடி இந்து, சந்தோஷமா இருக்கு. இந்த அத்தைக்கு சந்தோஷமா இருக்கு. நீ இந்துவை பத்தி சில தவறான எண்ணங்களை நீ மனசுல வச்சுக்கிட்டு இருக்க சுபத்ரா. அதெல்லாம் மறந்துடு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுமா. நீங்க சொன்னது சரிதாம்மா. இந்துவை நான் பல தடவை தப்பா நினைச்சிருக்கேம்மா. கோவமும் பட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துடுமா. இந்து, என் மேல கோவமா? இல்ல. ஆமா, அண்ணன் வெளியூர்ல இருந்து எப்ப வராரு? அடுத்த வாரம் அவர் வரதா சொல்லிருக்காரு. அப்படின்னா விஸ்வநாதன் அடுத்த மாசம் தான் இங்க வருவான் போல இருக்கு. அம்மா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? வேண்டாம் வேண்டாம், என் உடம்புக்கு எதுவும் இல்ல. மனசு சந்தோஷமா இருக்குல்ல. நான் இன்னைக்கு ஒரு ஆளை கண்டிப்பா போய் பார்த்தாகணும். கல்யாணத்தப்ப அருணோட ஜாதகத்தை பார்த்தாரே அந்த ஜோசியரை. அந்த ஜோசியரோட முதல் வாக்கு தப்பா இருந்தாலும் இந்துவோட நல்ல ஜாதகத்தினாலதான் உன்னோட ஜாதக தோஷம் மாறி போயிருக்கு. நீ உன்னோட மகளுக்காக காத்திருந்தது இப்ப முடிவுக்கு வந்துருச்சுல. அன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்னதுனால தானே நம்ம இந்து இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கா. இப்போ பார்வதியோட சொந்த மகளா இதோ இங்க நின்னுட்டு இருக்கா. அப்போ அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையா? எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் அண்ணி. குருவாயிரப்பா, கிருஷ்ணா. நம்ம துணிக்குள்ள ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த எல்லா பாக்டீரியாக்களையும் சாகடிக்கணும்னா துணிகளை இந்த சூரிய ஒளியில தான் காய வைக்கணும். பாக்டீரியா இல்ல, பாக்டீரியா. அத அப்படியும் சொல்லலாமா? ஆஹா, நீ இன்னும் கிளம்பவே இல்லையா? நீ ஏன் இன்னும் போகாம இருக்க? அவளை எங்க போக சொல்றீங்க? பார்வதிக்கு கூட ஆளு இல்லாததுனால தானே இவ இவ்வளவு நாள் இங்க தங்கிட்டு இருந்தா.
இப்ப பார்வதியோட பொண்ணே வந்தாச்சு, இனிமே இவ எதுக்கு? அவ பெத்த மக இருக்கிறப்போ இந்த மாதிரி கண்டவங்களை வளர்க்கணுமா என்ன? சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அவங்கள வர சொல்லி இவளை அனுப்பி விடுங்க. இதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு நல்லா புரியுது. பார்வதி கிட்ட தானே சொல்லி ஆகணும். நான் சொன்னாலும் பார்வதி இவளை அனுப்ப மாட்டான்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் வருவார்ல, அவர்கிட்ட நான் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இவ இந்த வீட்டுக்கு வேண்டாம். தேவையில்லாம ஒரு அதிங்க பிரசங்கி. கண்மணி, செல்லம், எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்னன்னு கொஞ்சம் சொல்லுமா. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா? அனுப்புறதா? எங்க? தூரமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு. இப்படிலாம் யார் சொன்னா உனக்கு? பெரிய ஆண்டி தான். சுபத்ரா அண்ணியா? அபி ஆண்டியும் சொன்னாங்க. இதுங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? குழந்தைகிட்ட எதை சொல்லணும்னு தெரியவே மாட்டேங்குது. இங்க பாரு செல்லம், நான் உனக்கு யாரு? அம்மா. இந்த அம்மா நான் உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். நான் உன்னை அப்படி பண்ணுவேன் நான் சொல்லு. என் கண்மணி செல்லத்தை நான் எங்கேயாவது அனுப்புவேன் நான் சொல்லு. இங்க பாரு, என்ன பாரு. மத்தவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே நீ சீரியஸா எடுத்துக்காத. யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீ கவலைப்படக்கூடாது, சரியா? இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என் செல்லத்தை ஸ்கூல்ல சேர்க்கணும், படிக்க வைக்கணும், படிச்சு பெரிய டாக்டர் ஆக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே இந்த வருத்தம் எல்லாம் போயிடும். அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பாட்டு பாடலாம், விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம். உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? பிடிச்சிருக்கு. நான் உன்னை உடனே ஸ்கூல்ல சேர்த்துறேன், சரியா? உங்களை கூட்டிட்டு போக வக்கீல் எப்போ வராரு? அது நான் நினைச்சதை விட புத்திசாலியா உங்க அட்வொகேட் இருக்காரு. வக்கீல்கள் எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். ஒரு ஆளுக்காக களத்துல இறங்கினா அவங்கள கண்டிப்பா காப்பாத்திக்கணும். அவர் கொண்டு வந்த சிசிடிவி வீடியோவும் போன் வீடியோவும் நான் பார்த்தேன். சரி, நீங்க கிளம்புங்க. வக்கீல் வர்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போலாமா? தனியாவா? கோர்ட்ல ஆஜர்படுத்த குற்றவாளிகளை தனியா அனுப்ப முடியாது. உங்களோட புத்திசாலியான வக்கீல் கொண்டு வந்த வீடியோ எதுவும் கிளியரா இல்ல. அதை பார்த்ததும் எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. அதனால நான் முடிவெடுத்த மாதிரி உங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு கூட்டு போறேன். நீங்க நிச்சயமா ஜெயிலுக்கு போக தான் போறீங்க. சார், வக்கீல் வந்த பிறகு அந்த ஆளுக்காக நான் காத்துட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்ல, அட்வொகேட் வந்தாலும் அவரால் எதுவும் பண்ண முடியாது. போய் ஜீப்ல ஏறுங்க. சார், சொல்றதை கேளுங்க சார். எங்க அட்வொகேட் வந்துருட்டோம் சார். சார், இவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் சார். மர்டர் கேஸ் குற்றவாளிங்க. நேத்து அந்த ரவுடி சாஜியை கொலை பண்ணது இவங்க தான் சார்.
இவங்க தான் நேத்து அந்த ரவுடியை கடத்திட்டு போனது. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அப்போ எதிர்காலத்துல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அத்தை? இதுக்கப்புறம் எதிர்காலத்துல என்ன பண்ணணும்? நோய் நொடி இல்லாம இருக்கணும், யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. நேரம் வரும்போது போய் சேரணும். அதுக்கு முன்னாடி இந்துவோட மகளை பார்க்க நான் ஆசைப்படுறேன். அது மட்டும்தான், வேற எந்த ஆசையும் இல்ல, தேவையும் இல்ல. நான் சொல்ல வந்தது அது இல்ல அத்தை. குடும்ப சொத்தோட பிரச்சனையா இருக்கும். ஆமா, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கேன். இது 10 சென்டோ 1 ஏக்கரோ இல்லையே, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? இந்த ஷெனாய் குடும்பத்துல மத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க ஃபாலோ பண்றது இல்லைல்ல. பொண்ணுங்களுக்கு சொத்துல இருந்து கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துட்டு ஆம்பளைங்களுக்கு சொத்துல கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. அதுதான் சாதாரண விஷயம். ஆனா இங்க இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு தான் இந்த சொத்தோட வாரிசு. இத சரியா சொல்லணும், இந்த சொத்துக்கெல்லாம் பார்வை தான் வாரிசு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, எதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க? உங்களோட தலைமுறை பார்வதியோட முடிஞ்சு போச்சு இல்லத்த? அதான் பார்வதிக்கு மக இருக்கல்ல, இந்துதான் மகன் இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சிருச்சு. இதுல என்ன பிரச்சனை? இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற வழக்கப்படி எல்லாம் இந்துவுக்கு தான் சேரும். உங்க சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சா? இல்ல. அப்புறம் என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத வச்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. அம்பாட்டோட சொத்து மொத்தமா பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறத மட்டும் தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொத்து செதறி போயிடுமா? அது எப்படி? தெளிவா சொல்றேன். இங்க பாரு பார்வதி, இங்க உட்கார்ந்து இருக்க உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதே வீட்டுல பிறந்து இதே வீட்டுல வளர்ந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆளு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ வளர்ந்தது எல்லாமே அம்பாட்ல தான், இந்த வீட்டோட வாரிசு. ஆனா இந்த லேக்கா பார்வதி, நீ ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்தங்கிறதுலாம் உண்மைதான். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் நினைச்சு பார்க்கவே மாட்டேன். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. பார்வதி பெத்தெடுத்த பொண்ணு அன்னைக்கு அவளை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிய வருது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த இந்து தான் அன்னைக்கு பிறந்த குழந்தைன்னு. என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்படி நம்பிக்கை சொல்றீங்க? பார்வதியோட மக தான் இந்து லேக்கா அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நான் உறுதியா சொல்றேன், என் பொண்ணோட அப்பா ஜேபி எழுதின டைரியில இருந்து இந்துதான் என்னோட பொண்ணுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தவிர வேற எந்த ஆதாரமும் எனக்கு வேணாம். ஒரு டைரியில எழுதுனத வச்சு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ப முடியுமா என்ன? அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? டைரியில என்ன பிரச்சனை இருக்கு? அது இந்த மாதிரி ஒரு டைரி எழுதுறதுக்கெல்லாம் எந்த விதமான கஷ்டமும் இல்ல. அந்த டைரியில யாரு கையெழுத்துல எப்படி வேணும்னாலும் நாம இதுல எழுதலாம். போதும். எனக்கு ஜேபியோட டைரியிலையும் அதுல எழுதியிருந்த விஷயங்களை பத்தியும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இந்து தான் என்னோட பொண்ணு. அது உன்னோட நம்பிக்கை பார்வதி. ஆனா நீ நம்புற மாதிரி எல்லாரும் நம்ப மாட்டாங்க பார்வதி. சரி, உனக்கு சந்தேகமா இருந்தா சந்தேகத்தை போக்க நாங்க என்ன செய்யணும் சொல்லு. அந்த சந்தேகம்லாம் தேவையில்லாததுமா. நீ இரு, அவன் சொல்லட்டும். வழி இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்.
டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்துதான் பார்வதியோட பொண்ணு அப்படின்னு நாம உறுதிப்படுத்தலாம். அதுக்கப்புறம் சொத்தை பத்தி நம்ம பேசலாமே. அதுதான் ரொம்ப நல்லது. உனக்கு அப்படித்தான் பண்ணாங்களா? எப்படி? உங்க குடும்பத்துல சொத்து பிரிச்சப்போ உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்களா? அப்படி எடுத்திருந்தா அதோட ரிசல்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீ பரமேஸ்வரியோட மகன்னு தெரிஞ்சு உனக்கு சொத்தை எழுதி கொடுத்தாங்களா? அத்தை, நீங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன எதுவும் பேச வச்சிராத. இல்ல, அம்பாட்டு குடும்பத்துல ஒரு தப்பு நடக்க கூடாது, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அது தெரிஞ்சதுதான். விஸ்வநாதன் வந்தாதான் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இங்க பாருங்க, யாரோ எனக்கு 2-3 தடவை கால் பண்ணிருக்காங்க. போன் சைலண்ட் இருந்திருக்கு, நான் கால் பண்ணி பாக்குறேன். மட்டுமா? என்ன பண்றீங்க? ஹலோ. இந்த போன்ல நெட்வொர்க்கே சரியா கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணலாம்? அந்த டைரியை யார் எழுதுனதா இப்ப நீங்க சொல்ல வரீங்க? டைரியா? ஆமா, நீங்க தான் சொன்னீங்களே. எல்லாத்துலயுமே உண்மையை கண்டுபிடிக்கணும்ல பார்வதி. அதை என்கொயரி பண்ணணும். கண்டிப்பா என்கொயரி பண்ண போறேன். டிஎன்ஏ டெஸ்ட்னு சொன்னீங்கல்ல, அது கூட சில விஷயங்களும் பண்ணி ஆகணும். 27 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனது யாரு? அவங்க எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணணும்? என் குழந்தைய கொல்றதுக்காக தான் அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க. கொல்றதுக்கா? யாரு? ஐயோ, நான் கேட்கறதுலாம் உண்மையா? பார்வதி, இதை பத்தி உங்ககிட்ட யாருமா சொன்னது? மகேந்திரன் தான் சொன்னான். யாரு? மகேந்திரன். உனக்கு கொடுக்கறதுக்காக 25 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ராதிகாவும் சுபத்ராவும் இங்க வந்தாங்க இல்லையா? பாவம், அப்பதானே உன்னை போலீஸ் தூக்குனாங்க. அந்த மகேந்திரன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்வீங்களா? அவன் ரவுடியாச்சே. ரவுடிய சொல்றதெல்லாம் யாருமா நம்புவாங்க? அப்போ ரவுடியா இருக்கிற மகேந்திரனை உங்களுக்கு தெரியும். மகேந்திரனை உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறத பத்தி போலீஸ் விசாரணையில தெரிஞ்சுக்கட்டும். அந்த டைரியை பத்தி என்கொயரி பண்றதுக்காக போலீஸ் கிட்ட சொல்லணும் இல்லையா? ஓ, என்ன பார்வதி, நீ எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி போலீஸ் போலீஸ்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, இதுக்கெல்லாம் பயப்படுறோம்ல இந்த குரூப். இங்க பாரு, இந்த குரூப் பயந்து ஓடுறான் அப்படின்னு நினைக்காத. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அப்படின்னா அந்த முகத்தை எல்லாருமே பார்க்கட்டுமே. நீங்க இப்போ ரொம்ப தெனாவட்டா பேசுறதுனால நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். போய் இன்ஃபார்ம் பண்ணு. என்ன பயமுறுத்துறியா? பார்வதி, ஒரு நிமிஷம். போலீஸை கூப்பிடணும் நீ எடுத்த முடியல மாற்றம் இல்ல? இல்ல. என்ன மாட்ட விட்டுறாத. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தெல்லாம் நான் யோசனை பண்ணி கூட பாக்குறது இல்ல. நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. பாரு, எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அதை நினைச்சாவது நீ எனக்கு மன்னிப்பு தர மாட்டியா? அதனால போலீஸ் கிட்ட சொல்லாத. அது மட்டும் இல்லாம உன்னோட பொண்ணுக்கு எந்த காயமும் ஏற்படவே இல்லையே. இந்துதான் உயிரோட இருக்கல்ல, வேற என்ன வேணும்? என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணா என்னுடைய அபிராமி அனாதை ஆயிடுவா. அவருடைய எதிர்கால வீணா போயிடும். மன்னிச்சிரு, என்ன நீ மன்னிச்சிரு.
போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாளோ? இன்ஃபார்ம் பண்ண மாட்டா. அம்மா, பொண்ணு, பேத்தி, பாட்டி அம்மா, மாமியார் எல்லாரும் ஒரே இடத்துல. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்க. துப்பாக்கியா? இப்ப வேற பிரச்சனைல மாட்டி போடும். கண்மணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாளோ? ஐயோ, அப்புறம் நாங்க தப்பிச்சதே பெரிய விஷயமா போச்சு. உண்மையான குற்றவாளிகளை டிஎஸ்பி இங்க கூட்டிட்டு வரலனா கண்டிப்பா நான் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போயிருப்பேன். என்னங்க, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். ஏன் நீங்க நடந்ததை பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? உன்கிட்ட சொன்னாலும் நீ டென்ஷன் ஆகுறதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? அப்பாவுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அப்பா தான் வக்கீல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான் பலன் கிடைச்சது. நல்ல வேளை நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம். இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ரவுடி செத்து போனது நமக்கு தானே ஏமாற்றம். அது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல அனுபவம். அம்மாவை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நானும் ஆசையோட தான் இருந்தேன். நீங்க நம்ம பொண்ணை கூட்டிட்டு வர மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? எப்படி நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறது? தேடணும். என் பொண்ணு எங்க இருந்தாலும் நான் அவளை தேடி கண்டுபிடிப்பேன். என்னங்க, நீங்க வீட்டுக்கு வரீங்கல்ல? எந்த வீட்டுக்கு? அம்பாட்டுக்கு. ஹலோ, என்னங்க? நான் இப்போதைக்கு அத்தை வீட்டுக்கு வர முடியாது. இப்படி சொன்னா எப்படிங்க? அங்க நடக்கிறது நான் சொல்லாமலே உனக்கு தெரியும்ல. நான் வருவேன். ஆனா அத்தை என்ன நேரடியா வந்து கூப்பிடணும். அப்பதான் நான் அத்தை வீட்டுக்கு வருவேன். என்ன, உன் அம்மா என்னை கூப்பிடுவாங்களா? என்னங்க, நான் அம்மா கிட்ட பேசி பார்த்தேன். அம்மா கிட்ட யாரோ ரொம்ப நல்லா போய் சொல்லியிருக்காங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவங்கள நம்ப வச்சிருக்காங்க. நான் வந்து பேசினாலும் அவங்க இன்னும் மாறும்னு எனக்கு தோணல. தேவையில்லாம எங்களுக்குள்ள சண்டை தான் வரும். காரணம், நினைச்சு பார்க்காத அளவுக்கு, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பழிய என் மேல அத்தை சுமத்துனாங்க. ஜேபியை நான் தான் கொண்டாமா? வேண்டாம், தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கும் அம்மாக்கும் நடுவுல இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அத்தை இருக்க அந்த வீட்டுக்கு நான் வந்தேன்னா நான் தான் கஷ்டங்களை அனுபவிப்பேன். இந்தோ, உனக்கும் அது பிரச்சனையாயிடும். இருந்தாலும் நீங்க இங்க வந்துட்டு போலாம்ல. அம்மாவை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா. ஹே, அதெல்லாம் வேணாம் இந்தோ, அதெல்லாம் சரி வராது. இனிமே நீ இதை பத்தி என்கிட்ட பேசாத. நீ இங்க நல்லா தானே இருக்க, எனக்கு அது போதும். என்னங்க? ஹலோ, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.